அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய பதிவு வீட்டில் தீபம் ஏற்றும் தாந்திரிக முறை. பொதுவாக நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறோம். தீபம் ஏற்றுறப்ப ஒரு திரி போடுவாங்க, காட்டன் திரி போடுவாங்க, இப்படி நிறையா திரிகள் உண்டு. ஆனால் தெரிஞ்சுக்கிற வேண்டியது, அந்த எண்ணெய் எப்பயுமே நம்ம கையில் எண்ணெய் ஊற்றுறோம், விளக்கில் எண்ணெய் ஊற்றுறோம், விளக்க தூண்டி விடுறோம், விளக்க குளிர வைக்கிறோம். இந்த நிலைமையில் அப்போ நம்ம கையில் எண்ணெய் போடும். இந்த எண்ணெயை எக்காரணத்தை கொண்டும் உடம்புல தேய்க்கக்கூடாது, நம்ம துணியில் தேய்க்கக்கூடாது, தலையில் தேய்க்கக்கூடாது. தேய்த்தால் தரித்திரியம். நீங்கள் என்ன தான் விளக்கு போட்டாலும் முன்னேற்றம் இருக்காது. அடுத்து இதுக்காக ஒரு துணி நம்ம எப்பயுமே புது துணியாக ஒரு துணி, காட்டன் துணி நம்ம கடையில் காட்டன் துணின்னு கிடைக்கும். அந்த துணியை வாங்கி கட் பண்ணி வீட்டில் வச்சுக்கணும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இந்த சில்லறை செலவுலாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது, பெருசாக அதை நினைக்கவும் கூடாது. காட்டன் துணியை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த துணியில் தான் அந்த எண்ணெயை கைகளை துடைக்கிறதோ, கீழே சிந்தனால் துடைக்கிறதோ, இதெல்லாம் அந்த துணியில் தான் துடைச்சிக்கிறணும். இது முதல் தாந்திரிகத்தில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அடுத்து திரி எப்பயுமே ஒவ்வொருத்தங்க ஒரு திரி போடுறாங்க. சில பேர் இப்போ 2 திரி போடுவாங்க. நிறையா பதிவுகள் பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் 2 திரி போடுவாங்க. போடுறது மொத்தம் தெரிஞ்சுக்கங்க, 3 திரி போடணும். ஒரு திரியாக போடக்கூடாது. ஏன் 3 திரி போடுறோன்னா, துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவிகளும் அந்த வீட்டில் வாசம் செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் முப்பெரும் தேவிகளை குறிக்கிற இந்த 3 திரிகளை பயன்படுத்தணும் எப்பயுமே. இதுதான் நம்மளோட வீட்டுக்கு ஆரோக்கியம், நம்மளோட பொருளாதாரத்தில் ஆரோக்கியம், நம்ம உடல்நிலையில் ஆரோக்கியம், கல்வியில் ஆரோக்கியம், ஞானத்தில் ஆரோக்கியம். இந்த மாதிரி முப்பெரும் தேவிகளும் நம்ம வீட்டில் வாசம் செய்யணும். அதனால் எப்பயுமே நீங்கள் திரியில் போடுறப்போ 3 திரியை வைத்து போடுங்கள். அப்புறம் வாழைத்தண்டு திரி. வாழைத்தண்டு திரியை எப்பயுமே பயன்படுத்துங்க. வாழைத்தண்டு திரி எதுக்கு பயன்படுத்துதுன்னா, நம்ம அறியாமல் செய்யும் தவறு, நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய தவறு செய்வோம். நம்ம தெரியாமல் செய்கிற தவறு தான் அதிகம். தெரிஞ்சு யாரும் தவறு செய்கிறதில்ல, தெரியாமல் செய்கிறது. தெரிஞ்சு செஞ்சால் அது பேர் தப்பு, தெரியாமல் செய்கிறது பேர் தவறு. இந்த தவறை நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம செஞ்சுருவோம். இதனால் ஏற்படுற தோஷமும் சாபமும் நம்மளை இந்த வாழைத்தண்டு திரி நிவர்த்தி கொடுக்கும். அதேமாரி நம்ம முன்னோர்கள் இட்ட சாபம் இருக்குல்ல, நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு ஒரு சாபம் விடுவாங்க. அது நிறையா எல்லார் குடும்பத்தில் இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள ஒரு பிரச்சனையை, அவங்க மனசு புண்படுற மாதிரி நம்ம நடந்திருக்கலாம். இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுட்டு கூட நம்மளுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கலாம் நம்ம முன்னோர்கள். அந்த சாபம் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வாழைத்தண்டு திரி விமோசனத்தை கொடுக்கும். சரிங்க. நம்மளை அப்போ வாழைத்தண்டு திரியில் போடுறப்ப முன்னோர்களோட சாபத்திலேருந்து நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கும். நம்ம அறியாமல் செய்த தவறுக்கு விமோசனம் கிடைக்கும். அடுத்து போடுறது தாமரைத்தண்டு திரி. இந்த தாமரைத்தண்டு திரி போடுறப்ப நம்மளோட ஜாதக நிலையில் முன்ஜென்ம கர்மான்னு சொல்லுவாங்க. நீ இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டியது கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுக்கிருக்க அப்படின்னா இது உன்னுடைய முன்ஜென்ம கர்மா. இந்த கர்மானால தான் நீ கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுக்கிருக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தாமரைத்தண்டு திரி போடுறப்ப அந்த முன்ஜென்மத்தோட கர்மாவில் நம்மளுக்கு விமோசனம் கிடைக்கும். அப்போ அடுத்து நம்மளோட பொருளாதார நிலை உயரும், மன மகிழ்ச்சி இருக்கும். இந்த தாமரைத்தண்டு திரி போடுறப்ப வீட்டில் அமைதி நிலவும், மன மகிழ்ச்சி இருக்கும், பொருளாதார நிலை உயரும். இது தாமரைத்தண்டு திரி போடுறதுனால கிடைக்க போகிற பலன்கள். அப்போ எப்பயுமே 3 திரி இணைச்சி போடுங்க. முப்பெரும் தேவிகளை நினச்சி, தாய் துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமி இந்த முப்பெரும் தேவிகளை நினைத்து விளக்கு போட்டு வாங்க. வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். நம்ம நல்லா இருந்தால் நம்ம 4 பேர்த்த நல்லா வைப்போம். நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நம்ம முறையாக கடைப்பிடிச்சி வந்தோம்னா நம்மளுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இன்னும் இணைய திரிகள் இருக்குது. அதோட திரி அந்தந்த திரிக்கு என்ன பலனுங்கிறத நான் அடுத்தடுத்த பதிவுகளில், தாந்திரிக பதிவுகளில் நான் உங்களுக்கு நிச்சயம் தருகிறேன். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது பாருங்கள். இதில் உங்களோட கருத்துக்களை என்ன மாதிரி நீங்கள் வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்கள். நல்லது நண்பர்களே, மீண்டும் உங்களை நாளை வேறொரு தாந்திரிக நல்ல
பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.